அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பல பேருக்கு ஆஸ்துமா நோய் பாதிப்புகள் வருவதற்குரிய காரணங்கள் நம்ம ரொம்ப டீப் பாலிசி பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா இவர்களுக்கு உடல் பருமன் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். அந்த உடல் பருமன் வருவதற்கு காரணம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னிங்கன்னா பலவிதமான கொழுப்பு சத்து அதிகம் உள்ள உணவுகள் எடுத்துகிட்டது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கும். இது பொதுவாக இன்றைக்கி நம்ம மலிவான சில சமையல் எண்ணெய்கள் பயன்படுத்தும் பொழுது அதில் உடலுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு நிறைந்த சமையல் எண்ணெய் பயன்படுத்துவது ஒரு முக்கியமான காரணம். அப்போ நம்ம என்ன மாதிரியான ஒரு சமையல் எண்ணெய் தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றதுல இன்றைக்கி பலவிதமான குழப்பங்கள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா சமையல் எண்ணெயில் இதில் கொழுப்பு கம்மி அதில் கொழுப்பு கம்மின்னு சொல்லி பார்த்திங்கன்னா விளம்பரங்கள் அவ்வளோ வருது. நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்ணெயில் உடலுக்கு தேவையான அதுவும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் உள்ள ஒரு சமையல் எண்ணெய் அப்படின்னீங்கன்னா அது நம்மளுடைய தமிழக பகுதியில் பயன்படுத்தக்கூடிய முக்கியமாக நல்லெண்ணெய். முடிந்த அளவுக்கு நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க. நம்ம நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா தினமும் ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பயன்படுத்தினா போதும். இது உடலுக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடியது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கடலெண்ணெய் இருக்குது. இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட்ஸ் உள்ள காம்பனண்ட் மிக குறைந்த அளவு, நல்லெண்ணெயோட கம்பேர் பண்ணும்போது மிக குறைந்த அளவு இருக்குது. இது பயன்படுத்துங்க. முடிந்த அளவுக்கு மற்ற வகையான எண்ணெய்களில் மிக முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னீங்கன்னா பாம் ஆயிலில் 2ஆம் தர சில எண்ணெய்கள் இருக்குது. அதெல்லாம் பயன்படுத்துகிறத கொஞ்சம் குறைச்சிக்கங்க. இன்றைக்கி சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் அப்படின்னு சொல்லி பலவிதமான எண்ணெய்களும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எதில் இருந்து உற்பத்தி பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. அந்த மாதிரியான சில சமையல் எண்ணெய்களையும் தவிர்ப்பது மிக மிக நல்லது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.